அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்றதான் பார்க்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில். நானும் பல விதமாக ட்ரை பண்ணி அதில் எனக்கு பிடிச்ச ஒரு குழம்பு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மீன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இல்லை அப்படின்னா வீட்டில் கோல்டு வின்னர் இல்லை வேறு எந்த எண்ணெய் இருக்குதோ அதை ஊற்றிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நல்ல மிளகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வைக்கிற மாதிரியே அரைச்சி வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே ப்ராசஸில் நீங்கள் புளிக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இல்லை கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் சோம்பு, இது 3 போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு டைம் இல்லை, இஃப்தார் டைம் சஹர் டைமுக்கு மணி இப்போயே 9 மணி ஆகிடுச்சுன்றதுனால நான் பெரிய வெங்காயமே போட்டுட்டேன். இன்னும் தொழுகணும், பசங்களை தூங்க வைக்கணும். அதனால் நான் சரி ஓகே நம்ம பெரிய வெங்காயமே இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய வெங்காயமே போட்டுட்டேன். சும்மா ஒரு கண்ணாடி பதத்து வந்தால் போதும். நம்ம இது மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால தான் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்டோம். இதை அரைக்காமலும் சிலர் வைப்பாங்க, அப்படியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வதக்கி போட்டும் வைப்பாங்க. எனக்கு அரைச்சி வச்சா தான் பிடிக்கும். ஏன்னா அப்படியே வச்சா எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுருவோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தனித்தனியாக தட்டு ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது போட்டு அரைச்சி வச்சிட்டோன்னா யாரும் எடுக்க முடியாது இல்லையா? அதனால் இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்தால் ஒரு 3 பழம் போட்டுக்கலாம். மீன் குழம்புல மாங்காய் கிடச்சா கம்பல்சரி போடுங்க, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி மாங்காய் கிடைக்கல. கிடச்சிதுன்னா தக்காளியும் புளியும் நம்ம கம்மி பண்ணிடலாம். இப்போ அது கூடயே ஒரு 2 பத்து தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். மிக்சியில் எப்படி கிரைண்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை துருவியும் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் குழம்பு மசாலா நம்ம வீட்டிலையே அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கடையில் மீன் குழம்பு மசாலான்னு சொல்லி வாங்கினாலும் ஓகே. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, கறி லீஃப் இருந்தால் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் போடலாம், இப்பயும் போடலாம். கறி லீஃப் இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கோகோனட்லேருந்து எல்லாமே நல்லா கிரைண்ட் சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு இதை தாளிச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுல தானே மீன் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. ஆனால் நைட்டே வச்சுட்டு நம்ம சஹரில் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு, இப்போ கொஞ்சம் சோம்பு நிறையா போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன், சோம்பு போட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. கொஞ்சம் ஒரு 4 வெந்தயம் போதும். வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா கசப்பு எடுத்துக்கும். வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அப்படியே ஊற்றிடலாம். இங்கே தாளிக்கும் போது நமக்கு வெங்காயம் தக்காளி வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் போட மாட்டேன், என்னோடய ஸ்டைல் இது. அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டு ஜாரை கழுவி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஓகே. நம்ம மாங்காய் போடலை இல்லையா, மாங்காய் போட்டிருந்தா சின்ன நெல்லிக்காய் ஓகே. நம்ம மாங்காய் போடலை, அதனால் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. கரைச்சி அதோட தண்ணி மட்டும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். ஆனால் மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. அதே நல்லா ஊற்றிட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம், கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீன் அந்த டைமில் தான் நம்ம மாங்காய் போடணும். மாங்காய் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த டைமில் தான் போடணும். இது வரைக்கும் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க நான் உப்பே போடலைன்றது? நானே கடைசியாக தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு.
எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ எண்ணெய் பத்தலை எண்ணெய் இருக்குது இல்லைன்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எல்லா காரக்குழம்புலேயும் ஒரு டிப் இருக்குது. காரக்குழம்பு, மீன் குழம்பு, இல்லை சட்னி, தக்காளி சட்னி நம்ம காரம் அரைச்சிட்டோம்னாலும் ரொம்ப காரம் ஆயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு தெரியலன்னா நோ ப்ராப்ளம், கொஞ்சம் ஜாங்கிரி இல்லை நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று, வெள்ளை சர்க்கரை மட்டும் போடக்கூடாது, ஜாங்கிரி இல்லை நாட்டு சர்க்கரை ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்துக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த காரம் அப்படியே அடங்கிடும். நம்ம சாம்பார்லாம் போடுவாங்க ஹோட்டல் சைடில், அந்த மாதிரி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா காரமும் அப்படியே போயிடும். இதில் நான் வெறும் மண்டை மட்டும்தான் தலை மட்டும்தான் போடுறேன், மீனோட தலை மட்டும்தான் போடுறேன். ஏன்னா குழம்புல இருக்க மீன் அதிகம் யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால் மிச்சம் எல்லாத்தையும் மசாலா போட்டு வச்சாச்சு. இதை மட்டும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பர்ஃபெக்டான மீன் குழம்பு ரெடி. இதில் மீன்வேல் நான் பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்ட்டு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ஸோ பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டு படுத்துக்குவாங்கன்னு தோசையும் ஊற்றி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஃபைனல் செக்கப் பண்ணிவிட்டு குழம்பு சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்மக்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் லாஸ்ட்லேயே கொஞ்சம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா